ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இந்த மாட்டுக்கு தேவையான ஊசி அந்த ட்ரக்கை வந்து முறைகேடாக சில ஃபார்மசிட்டிகள்லேருந்து வாங்கி சில மாட்டுக்காரங்க வீட்டில் பதுக்கி வச்சுருக்காங்க. ஊசி மருந்து ஊசி மருந்து இல்லையா? அதுதான் பால் வரமாட்டேங்குது இல்லையாம்மா, அவர் ஒன்றும் கொடுக்க மாட்டார். நான் புதுசாக ஒருத்தவங்க வச்சுக்கிறாங்கண்ணா மாடு, அதுதான் மாடு ரொம்ப கஷ்டப்படுது. அதுதான் புதுசாக கண்ணு போட்டது, கரடி செத்து போச்சு, சொரக மாட்டிடுது. நீங்கள் வரீங்களா? வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். வெட்டனரி காலேஜில் வைக்க பண்ணாது. மெடிக்கல் ஷாப் பக்கத்தில் வெட்டனரி காலேஜ் வாசலில் மெடிக்கல் ஷாப் இருக்கும், கேட்டு கிட்ட. என்ன சொல்லி கேட்கணும்னா, மாடு மாதிரி பால் சொர போட மாட்டேன்னு சொன்னால் கொடுக்குறேன். அந்த ட்ரக்கு மேலே நேமும் கிடையாது. அந்த இன்ஜெக்ஷன் வந்து நார்மலாக வந்து எல்லாருமே போய் வாங்குறாங்க. மாட்டு வியாபாரிங்க, ஒரு சில வியாபாரிங்க வாங்கி அந்த மாட்டுக்கு செலுத்துகிறாங்க. வயிற்றுலையும் கழுத்துலேயும் ஒரு சில கால் பகுதியிலையும் பலவந்தமாக ஏற்றுறாங்க. மாட்டுக்கு அதிக அளவு உணர்ச்சி தரக்கூடிய அந்த இன்ஜெக்ஷனை ஏற்றுறதால அதிக பால் கறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மாடு தள்ளப்படுது. 2 லிட்டர் கறக்கிற மாடு வந்து சுமார் ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர் கறக்குது. இப்போ அந்த மாட்டு மேலே இருக்கிற ட்ரக்கு யார் மனிதன் மேலே போகாது என்பது என்ன நிச்சயம்? இப்போ மாடை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில மாட்டு வியாபாரிகள் தன்னுடைய வியாபார நோக்கத்துக்கோசம் செய்யக்கூடிய விஷயத்தில் பசுவை கொஞ்சம் கொஞ்சமாக கொள்கிறாங்க.